புத்திசாலி எறும்பு மற்றும் கவனக்குறைவான வெட்டுக்கிளி கதை. மலைகள் மற்றும் வண்ணமயமான காட்டுப்பூக்களுக்கு நடுவே அமைந்திருக்கும் ஒரு விசித்திரமான புல்வெளியில் ஆல்ஃபிரட் என்ற ஒரு விடாமுயற்சி எறும்பும் கஸ் என்ற கவலையற்ற வெட்டுக்கிளியும் வாழ்ந்தன. ஆல்ஃபிரட் தனது கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வைக்காக புல்வெளி முழுவதும் அறியப்பட்டார். அவர் தனது நாட்களை விடாமுயற்சியுடன் உணவைச் சேகரித்து வரவிருக்கும் குளிர்காலத்திற்கு தயாராவதற்கு உறுதியான எறும்புப் புற்றை உருவாக்கினார். மறுபுறம் கசுக்கு எதிர்காலத்தைப் பற்றி எந்தக் கவலையும் இல்லை. அவர் தனது நாட்களைப் பாடுவதிலும் நடனமாடியும் கழிக்க விரும்பினார். உலகில் எந்த அக்கறையும் இல்லாமல் புல்வெளியின் அழகில் மகிழ்ச்சியடைந்தார். ஆல்ஃபிரட் குளிர்காலத்திற்கு தயாராக வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவருக்கு நினைவூட்ட முயற்சிக்கும் போதெல்லாம் கஸ் வெறுமனே சிரித்துவிட்டு, சூரியன் பிரகாசிக்கிற போதும் புல்வெளி முழுவதுமாக மலர்ந்து கொண்டிருக்கும்போது குளிர்காலத்தைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? கோடை இலையுதிர்காலமாக மாறியதும் புல்வெளியின் பச்சை நிறங்கள் மங்கத் தொடங்கின. மேலும் லேசான குளிர்காற்றில் ஊடுருவியது. புத்திசாலித்தனமான எறும்புகள் குளிர்காலம் விரைவில் நெருங்கி வருவதை அறிந்திருந்தன. மேலும் அவை தங்கள் எறும்புப் புற்றில் விடாமுயற்சியுடன் உணவைச் சேமித்து வைத்தன. அவை வரவிருக்கும் குளிர் மாதங்களில் உயிர்வாழ போதுமானதாக இருப்பதை உறுதி செய்தன. ஆல்ஃபிரட் தனது சக எறும்புகளுடன் அயராது உழைத்து உணவைச் சேமித்து கடுமையான தனிமங்களுக்கு எதிராகப் பாதுகாக்க எறும்புப் புற்றை வலுப்படுத்தினார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கவனமாக திட்டமிடல் மற்ற எறும்புகளுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. மேலும் அவர்கள் அவரை பெரிதும் பாராட்டினர். இதற்கிடையில் கஸ் மாறிவரும் பருவங்களை கவனிக்காமல் புல்வெளியில் தொடர்ந்து உல்லாசமாக இருந்தார். நாட்கள் குளிர்ச்சியாக வளர உணவைக் கண்டுபிடிப்பது பெருகிய முறையில் சவாலாக இருப்பதைக் கண்டார். மேலும் ஒரு காலத்தில் ஏராளமான காட்டுப்பூக்கள் வாடின. அவரது கவலையற்ற அணுகுமுறை விரக்தியாக மாறியது. மேலும் அவர் விடாமுயற்சியுள்ள எறும்புகளின் உதவியை நாடினார். ஒரு குளிர்ந்த காலை நேரத்தில் குஸ் நடுக்கத்துடனும் பசியுடனும் எறும்புப் புற்றின் நுழைவாயிலை நெருங்கினார். அவர் ஆல்ஃபிரட்டை அழைத்தார். அன்புள்ள நண்பரே, குளிர்காலம் என்னை தயார்படுத்தாமல் பிடித்துக் கொண்டது. என்னிடம் சாப்பிட எதுவும் இல்லை. தயவு செய்து இந்த குளிர் நாட்களில் என்னை பார்க்க கொஞ்சம் உணவைச் சேமிக்க முடியுமா? ஆல்ஃபிரட் அனுதாபமும் பழியும் கலந்த கஸ்ஸைப் பார்த்தார். குஸ், அவர் மெதுவாகக் கூறினார், குளிர்காலம் வரும் என்று நான் உங்களுக்கு எச்சரித்தேன். மேலும் மெலிந்த நேரங்களுக்கு தயாராவது இயற்கையானது. உங்கள் மீது எனக்கு எந்தத் தீய எண்ணமும் இல்லையென்றாலும் உங்கள் கவனக்குறைவின் விளைவுகளை என்னால் புறக்கணிக்க முடியாது. கஸ் ஒரு வருத்தத்தை உணர்ந்தார் மற்றும் ஆல்ஃபிரட்டின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்தார். அவர் ஒப்புக்கொண்டார். நீங்கள் சொல்வது சரிதான், ஆல்ஃபிரட். நான் புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும் மற்றும் குளிர்காலத்திற்கு தயாராவதற்கு கடினமாக உழைத்திருக்க வேண்டும். நான் பாடியும் நடனமாடிய நாட்களும் என்னை இந்த அவல நிலைக்கு இட்டுச் சென்றன. ஆல்ஃபிரட் பெருமூச்சு விட்டு இரக்கம் காட்டினார். இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள இது மிகவும் தாமதமாகவில்லை என்று அவர் கூறினார். இந்த நேரத்தில் எனது உணவில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆல்ஃபிரட்டின் கருணைக்கு நன்றியுடன் கஸ் தனது வழிகளை மாற்றுவதாக உறுதியளித்தார். எறும்புகளுக்கு தன்னால் இயன்ற விதத்தில் உதவி செய்வதில் கடின உழைப்பின் மதிப்பையும் தயாரிப்பின் ஞானத்தையும் கற்றுக்கொண்டார். வசந்த காலம் வந்ததும் புல்வெளி மீண்டும் பூக்க ஆரம்பித்தது. கஸ் இப்போது மாற்றப்பட்ட வெட்டுக்கிளி ஆல்ஃபிரட் மற்றும் எறும்புகளுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றினார். அவர் இனி கோடையின் மிகுதியை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. மேலும் குளிர்காலத்திற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்தார். புத்திசாலி எறும்பு மற்றும் கவனக்குறைவான வெட்டுக்கிளியின் கதை புல்வெளி முழுவதும் பரவியது. விடாமுயற்சி மற்றும் முன்யோசனையின் பாடமாக இளைஞர்களுக்கு ஒரு கட்டுக்கதையாக மாறியது. அந்த நாளிலிருந்து எறும்புகளும் வெட்டுக்கிளிகளும் இணக்கமாக இணைந்து செயல்பட்டன. ஒவ்வொன்றும் மற்றவரின் பலம் மற்றும் பலவீனங்களிலிருந்து கற்றுக்கொண்டன. புல்வெளி செழித்தோங்கியது. அதன் குடிமக்கள் அமைதி மற்றும் செழிப்புடன் வாழ்ந்தனர். ஆல்ஃபிரட் என்ற புத்திசாலி எறும்பு மற்றும் சீர்திருத்தப்பட்ட வெட்டுக்கிளியான கஸ் ஆகியோரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் கொண்டு
வாழ்ந்தனர்.